வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. வரக்கூடிய ஆவணி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல சுக்கிர பகவானை பார்ப்போங்க. சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறது நல்லது தான். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன்லாம் திருமணம் சம்மந்தப்பட்ட கிரகம். அப்போ நமக்கு திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும், அல்லது நம்ம பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கணுங்கிற அந்த எண்ணங்கள் உங்களுக்கு இந்த மாதம் ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி சிலருக்கு வீடு வாங்கணும், வீடு கட்டணும், பழைய வீடை திருத்தணும் அப்படிங்கிற எண்ணங்களும் இருக்கும், பண்ணலாம். ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். ஒரு சிலருக்கு வீட்டுக்கு தேவையான அந்த எலக்ட்ரானிக் ஜாமான்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வாங்கணுங்கிற விதிகள் இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம தாராளமாக வாங்கலாம். முயற்சி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த காரியமெல்லாம் நடக்கும். அதே மாதிரி அந்த கிரகமே ஒரு மாதிரி காதலுக்கும் காமத்துக்கும் உடைய கிரகம். அப்போ சிலருக்கெல்லாம் அந்த காதல் எண்ணங்களை ஆட்டோமேட்டிக்காகவே உருவாக்கி விட்டுரும், நமக்கே வந்துடும். யாரையாவது திடீர்னு பார்ப்போம், அவங்ககிட்ட பேசணும் பழகணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த எண்ணங்களை உருவாக்குறது தான் அந்த சுக்கிரனுடைய வேலை. அதனால் அப்படி உருவாக்கும். நமக்கு சரின்னு பட்டா செய்யலாம், அப்படி இல்லை அப்படின்னா தவறுன்னு பட்டா, தவறாக இருந்தால் செய்யாமல் இருக்கிறது நல்லது. அதே சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் 1ஆம் தேதி 2வது ராசிக்கு போயிடுவார். சுக்கிரன் 2வது ராசியில் இருந்தால் சூப்பராக இருக்கும். என்ன சூப்பராக இருக்கும்? வருமானம் நல்லா வரும். வேலை இல்லைன்னா வேலை கிடச்சி வருமானம் வரும், பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். தொழில் இல்லைன்னா தொழில் வைப்போம், தொழில் இருந்துச்சுன்னா தொழில் நல்லா ஓடும். யார்கிட்டையாவது காசு போய் கேட்டாலும் கிடைக்கும், கடன் கேட்டாலும் கிடைக்கும், வர வேண்டிய பணமாக இருந்தாலும் வரும். எதிர்பாராத தொகைகள் கூட நம்ம பையன் நிரப்புறதுக்குடைய வாய்ப்புகள் இருக்கும். கடன் காட்சிகள் ஏதாவது இருந்தால் அடைச்சிருவோம். குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருந்தால் விலகிரும். குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். பிரிஞ்ச குடும்பம் ஒன்று சேர்றதுக்குடைய ஒரு அமைப்புகள்லாம் கூட இருக்குங்க. அதனால் சுக்கிரன் 2ல் இருக்கிறது ரொம்ப அற்புதமான விஷயங்களை உருவாக்கி தரும். அடுத்து 7ல் சனி இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன செய்யும் அப்படின்னா கண்டச்சனின்னு சொல்லுவோம். இந்த கண்டச்சனினால் என்ன பண்ணுன்னா, நமக்கு வண்டி வாகனத்தில் மட்டும் பார்த்து போகணும். அது 2 வீலராக இருந்தாலும் சரி, 4 வீலராக இருந்தாலும் சரி. ஏன்னா அது வாகன விபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய கிரகம். அது ஒரு விஷயத்தில் தான் நம்ம கவனமாக இருந்தால் போதும், மற்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி சனி பகவான் 7வது இடத்துல இருக்கிற போது அது திருமணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அப்போ திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பாக்கியத்தை கொடுத்துரும். நம்ம முயற்சி பண்ணனா அந்த காரியம் உங்களுக்கு கை கூடும். அதோட ராகு பகவான் 6வது ராசியில் இருக்காரு. ஒரு சிலருக்கு வயிற்று வலி வரலாம், இல்லை அப்படின்னா இந்த அல்சரு கேஸ்ட்ரிக் பிரச்சனை சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தொந்தரவு வரதுக்கூடிய ஒரு அமைப்புகள் மட்டும் கொஞ்சம் இருக்கும். செவ்வாய் பகவானை பொறுத்தளவுக்கு 3 8 குடையவர், அவர் 10வது இடத்துல இருக்காரு. அந்த 8ஆம் அதிபதி 10ல் இருந்தாலே ஒரு சிலருக்கு வேலை இழப்புகள் ஏற்பட்டுரும். அதனால வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். இல்லைன்னா டிரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி வரும். இல்லைன்னா வேலை பார்க்குற இடத்துல ஏதோ ஒரு மன நிம்மதி கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். நாம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் சரிதான். அடுத்து 10வது இடத்துல செவ்வாய் இருக்கிறது சிலருக்கு சொத்து பத்துக்களை வாங்கி கொடுக்கும். நிலம் போன்ற சொத்துக்கள் இருக்குல்ல, அது தோட்டமாக இருந்தாலும் சரி, வீடு கட்டுறதுக்குடைய இடமா இருந்தாலும் சரி, அதை நம்ம வாங்கணும்னு நினச்சா வாங்கலாம். ஏற்கனவே நிலம் போன்ற சொத்துக்களில் ஏதாவது வில்லங்க இருந்து அந்த சொத்துக்கள் கிடைக்காம இருந்தால் இப்போ நம்ம முயற்சி பண்ணோம்னா அந்த சொத்துக்கள் கிடைக்கிறதுக்குடைய ஒரு அம்சம் இருக்குது. 10ஆம் அதிபதி வேறு 11ல் இருக்கார். அற்புதமான அமைப்பு தான். ஏன்னா 10ஆம் அதிபதி 11ல் இருந்தாலும் நல்ல வேலை கிடைக்கும், நல்ல தொழில் ஓடும், நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. 11ல் வேறு உங்களுக்கு குரு இருக்கார். அதுவும் அருமையான அம்சம்தான், ரொம்ப சிறப்பான அம்சம்தான். அப்போ 11ல் குரு இருக்கிறது என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரியோர்களுடைய உதவிகள் கொடுப்பார். கோயிலில் வேலை பார்க்குறவங்க, இந்த சாஸ்திர ரீதியாக ஜாதகம் பார்க்குறவங்க, இந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல, அவங்களுடைய நட்பு தொடர்பு இதெல்லாம் கூட உருவாகும். அதனால நமக்கு நன்மையும் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. சிலருக்கெல்லாம் கோயிலில் வேலை பார்க்குறாங்கல்ல, இப்போ அறநிலைத்துறையில் வேலை பார்க்குறவங்களுடைய தொடர்புகள் கூட கிடைக்கும். ஒரு சிலருக்கு பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க, ஃபினான்ஸ் லைனில் இருக்கவங்க, அவங்களுடைய தொடர்புகள்லாம் கிடைச்சி உதவிகள்லாம் கிடைக்கிறதுக்குடைய ஒரு அம்சம் இருக்கும். அதே மாதிரி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் இருந்தால் அந்த வம்பு வழக்குகள் சாதகமாகும். பெற்ற பிள்ளைகளால் தொந்தரவு இருந்தால் அந்த தொந்தரவுகள் நீங்கக்கூடிய நேரம். பிள்ளைகளால் லாபம் கிடைக்கல, நன்மை கிடைக்கலன்னா இப்போ லாபமும் நன்மையும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம்தான் இந்த நேரம். அதே மாதிரி நகை நட்டுக்கள் காணாமல் போயிருந்தாலும், தொலைஞ்சு போயிருந்தாலும், அடமானம் வச்சுருந்தாலும் அதெல்லாம் மீட்டக்கூடிய நேரம். கடன் காட்சிகள் எல்லாம் அடையக்கூடிய நேரம். அதனால குரு பகவான் 11ல் இருக்கிறது உங்களுக்கு சர்வ பாக்கியத்தையும் கொடுத்துரும். ஒரு சிலருக்கெல்லாம்
பொதுவாக அந்த சொத்து பத்து வீடு வாசல் அதெல்லாம் இல்லைன்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் வந்து இப்போ இருக்குது. கிடைக்கும்னா நம்ம முயற்சி பண்ணணும். அந்த நேரம் வர்ற போது முயற்சி பண்ணால் கண்டிப்பாக உறுதியாக வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. 12வது இடத்துல கேது பகவான் இருக்கனால ஒரு சிலருக்கு நிறைய அலைச்சல் திருச்சல் இருக்கும். அதே மாதிரி சரியாக வந்து தூங்குறது கூட வாய்ப்புகள் இருக்காது, தூக்கத்தை கொடுக்காது. இப்போ 12ஆம் அதிபதி இந்த மாதம் பவர்ஃபுல்லாக இருக்குது. அப்போ என்ன நடக்கும்னா நிறைய செலவுகள் வரும். எப்படி செலவுகள் வரும்? அரசாங்கத்தினால செலவு வரும், அரசாங்க அதிகாரிகள்னால செலவு வரும். இப்போ யாருக்காவது நம்ம லஞ்ச பணம் போய் கொடுக்குறோம்ல, ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு கொடுங்கன்னு, அப்படி ஒரு காலகட்டம் தான் இது. அப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்காக, வேலை விஷயத்துக்காகவோ வேறு காரணங்களுக்காகவோ அந்த லஞ்ச பணம் கொடுக்குற மாதிரி வரும். ஆனால் அதை கொடுக்கறது நல்லது இல்லை. காரணம் என்னென்னா, கொடுத்தா அது தொந்தரவு தான், நமக்கு பண இழப்பீடுகள் ஏற்பட்டுரும். அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி அரசியல்வாதிகளாலேயும் நன்மைகள் இப்போ இருக்காது. நமக்கு அப்பானாலையுமே நன்மைகள் இருக்காது. ஒன்று அப்பா கூட வந்து சண்டை வர ஆரம்பிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அவருக்கு ஏதாவது மருத்துவ செலவுகளை வந்து உருவாக்கி விட்டுரும். பொதுவாகவே நமக்கும் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கும் யாருக்காவது மருத்துவ செலவுகளுமே இந்த மாதம் வர்றதுக்கூடிய ஒரு அமைப்புகள் வந்து இருக்குங்க. இப்போது செப்டம்பர் 3ஆம் தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா புதன் வந்து கன்னிராசிக்கு வந்துடுவார். அப்போ கன்னிராசிக்கு வந்ததுக்கப்புறம் கல்வி வழி செலவுகள் நிறையா இருக்கும். பிள்ளைகளுக்கோ நம்மளுக்கோ படிப்பு செலவுகள் வந்து ஏற்படுறதுக்கூடிய ஒரு அமைப்புகள் வந்து இருக்கும். ஆனால் எது எப்படி இருந்தாலும் கன்னிராசிக்காரவங்களுக்கு கிரகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக இருக்குது. நல்ல பலன்கள் ஏற்படக்கூடிய யோகங்கள் வந்து இந்த மாதம் நிறையா இருக்குங்க. வாழ்த்துக்கள் நண்பர்களே.